Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்தோனேஷிய சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடியை ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் வரவேற்று முக்கிய துறைகளின் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மெல்போர்ன் நகரில் அந்நாட்டு வர்த்தக தலைவர்களை சந்தித்து வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் ஆஸ்திரேலிய நிறுவன முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீடுகளை அதிகரிக்குமாறு பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஆஸ்திரேலிய ஓய்வூதிய நிதியங்கள் தற்போது $4 டிரில்லியன் அதிகமான சொத்துக்களை நிர்வகித்து வருகின்றன என்றும் இந்தியாவில் ஓய்வூதிய சேமிப்புகள் ஒரு புனிதமான நம்பிக்கையாக கருதப்படுகின்றன என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான, நிலையான மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை இந்தியா ஆஸ்திரேலிய ஓய்வூதிய நிதியங்களுக்கு வழங்குகிறது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓய்வூதிய நிதியங்களின் நம்பிக்கையும் மூலதனமும் வளருவதை உறுதி செய்வதே நாட்டின் முயற்சியாக இருக்கும் என்றும் பிரதமர் மோடி உறுதியளித்தார். இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய ஓய்வூதிய நிதியமான இந்நிறுவனத்தின் புதிய இந்திய முதலீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய ஓய்வூதிய நிதியான ஆஸ்திரேலியன் சூப்பர் இந்தியாவின் தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியில் மேலும் $500 மில்லியன் முதலீடு செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு தாங்கள் உறுதியளித்த $240 மில்லியன் முதலீட்டிற்கு மேலதிகமாக இந்த முதலீடாக இது அமையும் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய ஓய்வூதிய நிதியமான இந்நிறுவனம் இந்தியாவின் தனது முதலீட்டு அளவை $3.3 பில்லியன் உயர்த்தியுள்ளது. போக்குவரத்து, எரிசக்தி, நகர்ப்புற உள்கட்டமைப்பு மற்றும் பிற முக்கிய சொத்துக்கள் உள்ளிட்ட துறைகளில் நீண்டகால உலகளாவிய நிறுவன மூலதனத்தை ஈர்ப்பதற்கு தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.